கருப்பசாமி மறுபடியும் வெள்ளியம்பாளையம் வச்சுப்பா, வெள்ளியம்பாளையம். கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்டாமானே. பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி, மகன் என் சொன்னபடி கேட்டு நல்லபடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஆனால் அவன் ஒரு பாதையில் அவன் ஒரு இது முடிவு பண்ணி போயிட்டுருக்கான். அதனால் கருப்பசாமி, அதனால் அது போகிற பாதை சரியில்லையடாமானே. அதனால் என்ன பண்ணலாம், ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாமா? சேர்த்து வச்சிடலாம். போய் காலை விட்டுவோம். சரி, நம்மளோட எதிர்பார்ப்பு போலேயே நான் உனக்கு சேர்த்து வச்சிடறேன். அதனால் கருப்பசாமி வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. 3 மாதத்துக்குள்ளே நீ கேட்டதோட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகி அவளே திருமணம் பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு கருப்பசாமி மாற்றி அமைச்சு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், திருமணத்தை பண்ணி வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அப்படியா? இப்போ மகனுக்கு மட்டும் ஒருத்தர் வியாழக்கிழமை மணிக்கு வா, மகளுக்கு நான் பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன். சரியா? சரி. அப்போ அடுத்த லாரி விட்டு இறங்கும்போது என்னை வந்து பார். சரியா? நீ கேட்டதை போல நான் கருப்பசாமி நல்லபடியாக நான் திருமணத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே பிள்ளையை உனக்கு கட்டி கொடுத்தா போதும்ல? நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பாங்கா வச்சுக்க, அதை பாங்கா வச்சுக்க, எந்த குழப்பம் இல்லாமல் அடுத்த டைம் என்னை வந்து பாரு, நான் அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி கணக்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லா மக்களையும் எனக்கு எல்லாம் ஒன்று சேர்த்தி வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போல் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். கட்டாயமாக கருப்பசாமி ஒத்துமையாக இருக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து ஒரு கவர்மெண்ட் வேலை வேறு ஒன்று வாங்கி தரணும். உன்னோட எதிர்பார்ப்பு தானே? அதனால் அந்த கவர்மெண்ட் வேலையும் கருப்பசாமி அதே இடத்துக்கு போக சொல்லு. சரியா? அதே இடத்துல வேலை கிடச்சிடும். அதே இடத்துல நான் கருப்பசாமனுக்கு வாங்கி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அதே மாதிரி இப்போ பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு, அதனால யாராக இருந்தாலும் சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி கொடுக்கணும். கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அடுத்த 18 நாளில் கட்டாயம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். அதனால் ஆளுகளை பற்றி அதையும் கவலைப்பட வேணாம். அதனால் ஆட்டோ ஒன்று இருக்குது, ஆட்டோவும் நல்லபடியாக எனக்கு ஓடணும். அப்படி தானே கேட்டேன்? அதனால் ஆட்டோவும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து எல்லாத்தையும் ஒத்துமையாக வச்சுருந்தா போதுமா? கருப்பசாமி கூடவே வரப்போ போய் காலில் விழுந்துட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி, எண்ணி 18 நாளில் பிரச்சனை வந்துடும். அது யார் எடுத்தாங்கிறது உங்கள் கண்ணுக்கு காட்டுறேன். அப்படி காட்டுனா போதும்ல? அதனால் உன்னோட வாகனமும் நல்லபடியாக ஓடும். குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சு நான் கவர்மெண்ட் வேலையும் உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல? என்ன வேலைக்கு கொடுத்த? பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். வேலை அந்த பணமெல்லாம் வராதுராமானே, அதை நீ எதிர்பார்க்கவே வேணாம். அதனால் முடிஞ்சது முடிஞ்சு வச்சு. சரியா? அதை நினச்சிட்டுலாம் இருக்க வேணாம். உனக்கு அதை கொடுத்து 2 வருமானம், உனக்கு டபுள் வருமானம், உனக்கு நான் வருமானம் தரேன். பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி 2 பசங்களையும் ஒன்றா நல்லபடியாக வாழ வச்சு சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழணும். அவ்வளோதான் உன்னோட ஆசை. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு ஆளுகளும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வாகனத்தையும் ஓட்டி கொடுத்துறேன். மைக் செட்டை பற்றிலாம் பயப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நான் அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ பேத்திக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி படிப்படியாக உனக்கு நான் திருத்தி கொடுத்து ஓரளவுக்கு நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்து வரேன். அதனால் வர ஆடி அமாவாசை வரைக்குமே எந்த முடிவும் கருப்பசாமி முடிவு சொல்ல வேணாம்டா அப்படின்ட்டு என் சகோதரன். அதனால் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல? அதனால் நான் கருப்பசாமி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரி பண்ணி கொடுக்குறதுக்குள்ளான வாய்ப்பு அமைச்சு தரேன். அமாவாசை பௌர்ணமி என்கிட்ட கனி வாங்கிட்டு போய் தேய்ச்சி குளிக்க வச்சிடணும், வேண்டியதில்லை. சரியா? அதனால் இப்போ 4 நாளைக்கு கனி கொடுத்துட்டேன். 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டது போலயே உன்னோட எதிர்பார்ப்பு போலயே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாம் மாற்றி அமைச்சு ஓரளவுக்கு சரி பண்ணி அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு மாற்றம் தெரியறது ஆடி அமாவாசை முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாற்றம் உங்கள் கண்ணுக்கு தென்படும். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். அது 4 நாளைக்கு இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு உன் மக இருக்கிற இடத்துல. சரியா? நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பன் கூடவே வர்றோம். 4 நாளைக்கு முடிச்சுட்டு பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. தேவையில்லை, நீ 2 பேர் மட்டும் வந்துட்டு நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம்
உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஆமாம் சரிப்பா, நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படி தான்டாமானே. அதனால் வாழ்க்கைக்கு ஒரு வழி கருப்பசாமி கட்டாயம் உனக்கு நான் கண்டுபிடிச்சி நல்ல பிள்ளைய நானாக உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, இருந்தாலும் எனக்காவது கருப்பசாமி கூட இருந்து எனக்கு நல்லபடியாக நான் தொலாவி பிடிக்க கொடுக்கணும், அவ்வளோதானே? எப்போ நடக்கும்? அப்படியா? சரிப்பா, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. அதுக்குள்ளே நான் வழக்காடி பார்த்துட்டு வந்து எவ்வளோ நாள்னு உனக்கு நான் சொல்லிடுறேன், சரியா? ஆக மொத்தம் நான் சீக்கிரமாகவே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். வருஷ கணக்கு இல்லாமல் மாத கணக்கில் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றப்போ அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. சரிப்பா, கருப்பசாமி மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. எனக்கு வாழ்க்கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் கல்யாணம் ஆகி குடும்பம் இருந்து இருந்து நம்மளாக குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தான்டாமான. அதனால் கூட யார் வந்தா? கூட வந்தவனை கூட்டிகிட்டு வா. அதனால் வாழ்க்கை இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி அதனால் குடிக்கக்கூடாது, இன்னையிலிருந்து குடிக்காமல் இருந்தால் குடும்பத்துலேயும் சிக்கல் இல்லாமல் உருவாக்கி குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு நிம்மதியாக வாழ வச்சு எல்லாரும் மதிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதும்ல. இப்போ பேரெல்லாம் உன்னோட பேரெல்லாம் கெட்டு போச்சிடமானே, படிப்படியாக எல்லா பக்கம் கெட்டு போச்சு. அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன், நல்லபடியாக அமைச்சு தந்துடுறேன். ஆனால் இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது. என்ன பண்ணுற? மீறி அடித்து என்ன பண்ணலாம்? ஆயிடணும், அது எந்த மாற்றம் முடியல. சரி, எனக்கு பால் மட்டும் வேணும், கொண்டாட போனேன். நீ கேட்டது போல் எல்லாரும் மதிக்கிற மாதிரி உனக்கு தொழிலும் நல்லா அமைச்சு கொடுத்து அதே மாதிரி வருமானமும் கொடுத்து சொல்லி முடிச்சிட்றேன். நான் சொல்லும்போது குறுக்க பேசக்கூடாது. அதனால் தொழிலும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து அதே மாதிரி ஃபேமிலியிலையும் நம்மளா தாண்டமான கெடுத்துட்டான், அதானே? அதனால் ஃபேமிலியிலையும் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். 21 நாள்லேருந்து உன் பிரச்சனை தீர்ந்துடும், சரியா? இதை வந்து இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது. அப்படி மீறி குடித்தா வாங்கிக்கலாம்ல, குடி. 5 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன்டா மோனே. 5 நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன். 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடணும். உனக்கு ஞாபகம் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் குடும்பத்தையும் நல்லபடியாக சேர்த்தி கொடுத்துட்றேன். எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும், பௌர்ணமிக்கு, சரியா? வர்றதுக்குள்ளேயே நான் கருப்பசாமி குடும்பத்தில் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். போ கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் கொஞ்சம் கலர் ஆக வேண்டியதெல்லாம் இருக்குது, அப்படி தானே? அதையும் நல்லபடியாக கலர் பண்ணி கொடுத்து நமக்கு வர வேண்டியதையும் நல்லபடியாக கருப்பசாமி வர வச்சு கொடுத்து பணம் ஒரு பக்கம் வராமல் இருக்குது, அதையும் உனக்கு வர வச்சு மகனுக்கு நல்லபடியாக திருமணம் வேற ஒன்று அமைச்சு கொடுக்கணும், அப்படி தானே? போய் காலைல வந்துட்டுவான். நல்லபடியாக திருமணத்தையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் உடல்நிலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேது, அப்படி தானேமான? அதனால் உடல்நிலையும் என்ன இருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். திருமணத்தையும் கருப்பசாமி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் கலராக வேண்டியதையும் உனக்கு கலராக மாதிரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். உன்னை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடு, உடம்பு எந்த தொந்தரவும் பண்ணாது. உன்னை கொண்டுட்டு போய் எனக்கு தாயும் தகப்பனா நீ கூட இருந்து எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு வர வேண்டியது வர வச்சு கொடுத்துரு. பணமும் வர வேண்டியது இருக்குது, அதுவும் வரணும். மகனுக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு கொண்டு கட்டிடு. நான் கருப்பசாமி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு, சரியா? கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் சமையல் கான்ட்ராக்டர் வேலையா? முதல் வேலையே இல்லைப்பா அப்படின்னு இப்போ எப்படிப்பா இருக்க? போயிட்டு இருக்கு. அதே போல் கருப்பசாமி நிற்காம எல்லா தேதியும் உனக்கு ஆர்டர் புக்கானா போதுமா? போய் காலைல வளர்த்துட்டுவான். நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே கருப்பசாமி உனக்கு பக்கத்துலேயே தான் இருக்கான். பிரச்சனைக்கு யார் இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு உள்ள வேலை ஆள் உனக்கு ஆர்டர் அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. எல்லா தேதியிலையும் உனக்கு புக்காக விடமானே. அதனால் அமாவாசை பௌர்ணமி மறக்காமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி உனக்கு எல்லாரும் போல் நம்மளும் இருக்கிற உருவாக்கினா போதுமில்ல. கூடயே வரம்போ. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர்
இந்த மாதமாவது மகனுக்கு வேலை நல்ல வேலையாக அமையணும், அதனால் இந்த வேலையை ஒன்று விட்டுறலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுறலாம்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இன்டர்வியூக்கு போகிறதுல வந்து இன்டர்வியூ கிடைக்கணும், வேலையும் வரணும், நல்லபடியாக கடனையும் கட்டணும். அப்படி தாண்டாமாண்ணே. அதனால் இந்த மாதம் இன்டர்வியூக்கு போனால் வேலை கிடச்சிடும். சரியா? அதனால் நான் கருப்பம் கூடவே இருக்கிறவா. இப்போ வர்ற வேலை நிரந்தரமாக கிடச்சிடும், இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அடுத்து கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தை 2ஆம் தேதிக்கு மேலே பொண்ணு, அதுக்குண்டான ஏற்பாடும் உனக்கு அமையும் போது அதையும் தட்டி கழிச்சிடக்கூடாது. அதையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதும்ல. இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சது, உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போத்தான் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது. ஏன் கண்ணுக்கு? உனக்கு நீ சொல்லு. அப்பப்போ அப்படி தெரியுது, அப்பப்போ ஒரு மாதிரியாக தெரியுது, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் அங்கே வேணாம், இங்கேயே பார்ப்போம். அதானே? அதனால் இங்கேயே பார்ப்போம். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி அமைப்பேன். சரியா? அதனால் அங்கே வந்து கிடைக்கவே விடாது, கிடைக்காது. இங்கே நான் கருப்பசாமி அமைச்சு உன்னோட தயவு தேவைப்படணும், கட்டாயம் தேவைப்படும். அதனால் வந்து தனியாக பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐப்பசி 20ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை சேர்த்தி பேசலாம். சரியா? பழையபடி கொஞ்சம் மேலே ஏறணும். சரியா? நீ ஏறின அப்படின்னா நான் கருப்பசாமி நீ கேட்டது போலயே உனக்கு சொன்னபடி கேட்க வச்சு நல்ல முறையாக உனக்கு ஒரு ஆள், நல்ல ஆளாக அமையணும், நல்ல ஆள் அமைஞ்சிடும். அதே மாதிரி வேலையும் வந்துடும், இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? அதே நான் கேட்டது போல் இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேனா? வேற என்ன டவுட் இருக்குது? அதனால் நீ கேட்டதை போல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். அதனால் கருப்பசாமி உனக்கு எப்போவுமே தாயும் தகப்பனை நான் கூட இருப்பேன். அதனால் கொஞ்சமாக சிக்கல் உருவாக்கி புரிய வச்சு மறுபடியும் தெளிய வச்சு கொண்டு வந்து சுற்றிடுவேன். அதனால் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பாலக்கோடு வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு நல்லபடியாக ஒன்று போட்டு உருவாக்கணும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதுக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணி நானும் கூட சேர்ந்து உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நல்ல கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துடுவான். ஆமாப்பா, நீ எந்த தொழில் எடுத்தாலும் அந்த தொழிலுக்கு கருப்பை பஞ்சம் இல்லாமல் உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். இந்தா இதை 4 அறுத்து போட்டுட்டு ஆரம்பிச்சிரு. சரியா? என்ன ஆரம்பிக்கணும்? என்ன சரி? அதனால தான் சொன்னேன், இதை 4 அறுத்து போட்டுட்டு ஆரம்பிச்சிரு. நீ கேட்டது போலயே உனக்கு அமைச்சு கொடுத்து இதை பாங்கா வச்சுக்க. வருமான குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேர் போல் மதிக்கிற மாதிரி உருவாக்கி வருமானத்துக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கடனெல்லாம் கட்டி நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல. எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வந்துடணும், நான் கூடவே வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வந்து கண்ணில் பிரச்சனை, எனக்கு மனைவிக்கு கண்ணில் பிரச்சனை, அப்படி தான்டா மனை. அதனால் கருப்பசாமி உண்ணா. ஆமாப்பா, சித்திரை முடிஞ்சு வைகாசி உறக்கணும், அப்போத்தான் கண்ணுக்கு மாற்றமே வரும். சரியா? அதனால் மருத்துவம் இல்லாமல் உனக்கு கண் இருக்கிறத பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு கடனையும் கட்டி நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அளவுக்கு நல்லா படிக்க வைக்கணும் உன்னோட ஆசை. அதானே? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் நான் கருப்பை உனக்கு படிக்க வச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்மளோட காலங்கள் போனாலும் கிட்டவா, நம்ம காலங்கள் போனாலும் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் உன்னோட எதிர்பார்ப்பை நான் கருப்பசாமி நான் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்தேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதுதான் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். சரியா? நான் கருப்பம் கூடவே வரப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு விடாம அதை பாங்கா வச்சுக்க. நீ கேட்டது போலையே படிக்கவும் வச்சிடறேன், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றியும் கொடுத்துட்றேன் கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு விழுப்புரம் வச்சுப்பா. விழுப்புரம் நமக்கு வந்து ஏதோ ஒரு கண்ணு திறக்கணும், அப்படி தான்டா மன. அதனால் கருப்பசாமி நாளை காலையிலேருந்தே போகிற காரியம் ஆயிடும். ஐப்பசி உனக்கு பிறந்துருச்சு, அதனால் உனக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நாளையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து இறங்கிப்போ, உனக்கு வருமான குறைவு இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். நீ வரும்போது அடுத்த டைம் வரும்போது ஒரு வியாபாரம் பண்ணிட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான், கண்டிப்பாக நடந்துருப்போம். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு நடக்கலினாலும் ஓரளவுக்கு சின்னதாக நம்ம நினச்சத மாதிரி இப்போதைக்கு ஒரு படி மேலே ஏறிடலாம். அந்த அளவுக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து வியாபாரம் அடுத்தடுத்து நீ நிற்காம உனக்கு மாதத்துக்கு ஒரு வியாபாரம் கட்டாயம் நடந்துட்டோமானு அந்த மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறப்போ அந்த தடைகளெல்லாம் கருப்பை நான் மாற்றி அமைச்சாச்சு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நீ கவலைப்படாமல் போ, நான் கூடவே வரேன். கருப்பசாமி மறுபடியும் வெங்கமேடு வச்சுப்பா. வெங்கமேடு மேஸ்திரி அப்படிங்கிறது வெறும் வாய் பேச்சுக்கு மட்டும்தான், அப்படி தாண்டமான. அதனால் கருப்பசாமி இப்போவாது ஒரு கண்ணு துறப்பியா, கட்டாயமாக ஐப்பசி மாதத்தில் உனக்கு வேலை வந்துடும். சரியா? உனக்கு கருப்பசாமி உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து ஆளுகளும் அமைச்சு கொடுத்துட்றேன். தை மாதத்துக்கு மேலேதே உன் மகனுக்கு சொந்த தொழில். இப்போதைக்கு லோன் வாங்கினா கடன் கட்ட முடியாது. அதனால் வெறும் துணி மட்டும் இருந்தால் பத்தாது. மிஷின் எடுக்க காசு வேணும்ல, வேணுமா வேணாமா? அதில் பகுதி காசாவது வேணும்ல. சுத்தமாக ஒரு பைசாவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது தை மாதத்துக்குள்ளே உனக்கு வேலையும் வந்துடும். இந்த மாதத்தில் வேலை வந்துடும். தை மாதத்துக்குள்ளே கொஞ்சம் பணத்தை வச்சு தை 1ஆம் தேதிக்கு மேலே நீ சொந்த வேலையை உன் மகனுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். எடுத்தினாலும் நட்டத்தில் தான் போகும். இந்த மாதத்தில் உனக்கு கட்டாயம் வேலை வந்துடும்டா மகன். அதனால் வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்து சரி வாங்கினா கட்டுறது யார்? நான் தான் சொல்கிறேன், தை அப்படி பண்ணினா உனக்கு சிரமம் இல்லாமல் பண்ணலாம். இல்லாட்டி ஆரம்பித்து 3 மாதத்துலேயே நிறுத்துகிற சூழ்நிலையும் வரும். இப்போ ஆரம்பிச்சிடலாம் 3 மாதத்தில் இது எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு அவனாக ஒரு முடிவு பண்ணி அவனாக வேணாம்ன்றான். கடைசியில் பாதிக்கிறது யார்? நீ தான் பாதிக்கணும். அதனால் தெரியாதவனுக்கு நான் சொன்னான்னு இந்த கனியை தெரிஞ்சு கொடுத்தாலும் சரி, தெரியாமல் கொடுத்தாலும் சரி, உள்ளுக்கு கொடுத்துட்டு நீ பேசுனா சரின்றான். கையில் பணம் இல்லை, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிவிட்டு பண்ணிடுவோம்லான்னு சொல்லு, சரின்றான். இதை உள்ளே கொடுத்துரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மாடி தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் கருப்பசாமி மாடி சங்ககிரி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒன்று ஓடுனா ஒன்று ஓட மாட்டேங்குது, அப்படி தானே? அதெல்லாம் நிரந்தரமான ஓட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்த வாரத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் டிரைவரும் உனக்கு நல்ல அளவு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் நிரந்தரமாக உனக்கு வாடகையும் ஓட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்தா போதும்ல. அதனால் ஒன்று டியூ இல்லை, ஒன்று லோன் கட்டணும். அதையும் கருப்பசாமி உனக்கு லோனை க்ளோஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வருமானத்தை கொடுத்து உனக்கு மேலும் மேலும் உனக்கு ஹெச்சு பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு ஹெச்சு பண்ணி கொடுத்து அமைச்சு கொடுத்துறோம். இது 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, சரியாயிரும். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். நாளை மறுநாள் என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். போ. கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பார். நம்பியூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இப்போ இடத்துக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணிடுவோம். சரியா? உன்னோட தம்பி தம்பியை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வரணுமே. எப்போ போவேன்? ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு. சரியா? போயிட்டு இடத்த பற்றி நீ பேசணும். அவன் என்ன சொன்னாலும் என்ன பதில் சொன்னாலும் பரவாயில்ல, இடத்த பற்றி நீ பேசிட்டு என்னை வந்து பார்க்கணும். மொதல் இடம். 2வது நான் நல்லபடியாக தொழில் கடன் எல்லாம் கட்டி கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் மொதல் இடத்துக்கு மட்டும்தான் இன்றைக்கி உத்தரவு. அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே போய் பேசிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து பாரு. இதுக்கு சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பன் கூடவே வரம்போ. அப்படியா? இதை நாளை காலையில் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடும். நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மாடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. நான் ஒரு மெக்கானிக்ப்பா. நான் மெக்கானிக். அப்படி தாண்டமாண்ணே? அதனால் கருப்பசாமி இப்போ வேலை வெட்டியில் எப்படி போயிட்டுருக்கு? ஓரளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ பணம் கொடுக்குறேன்னு சொன்னவன் இப்போ அந்தான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணிடுவோம். வியாழக்கிழமைக்கு நீ என்னை வந்து பார்க்கணும். சரியா? இதுக்கு நிரந்தரமாக தீர்வு பண்ணி சீக்கிரமாக உனக்கு கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதும்ல. ஆக மொத்தம் கடன்காரன் எல்லாத்தையும் கடனையும் கட்டி 4 பேர்த்து போல் நிம்மதியாக வாழ்ந்து
நான் கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கணும். கட்டாயம் உருவாக்கி தந்துடுறேன், போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு பார்ட்னர் அப்படின்னு இப்போ இருக்காங்களா? இல்லைங்க சார். இல்லை, இருந்தேன். அதனால் இன்னும் பார்ட்னர் இல்லாமல் கருப்பசாமி நீ ஒரு ஆள்கிட்டே ஓனர். அதனால் எண்ணி 1.25 வருஷத்துக்குள்ளே எல்லா கடனையும் கட்டி அதே போல் நிம்மதியாக வாழ வச்சு குடும்பத்தில் நிம்மதியாக எல்லாரும் போல் நம்மளும் இருக்கணும். இப்போ ஒரு மெண்டல் டார்ச்சரோடவே தான் இருக்கணும் டெய்லி. அதானே? வெளியில் சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அதனால் நான் கருப்பசாமி அத்தனை பேர்த்தையும் உனக்கு சரி பண்ணி 1.25 வருஷத்துக்குள்ளே எல்லா கடனையும் கட்டிப்பலாம். கட்டி நிம்மதியாக வாழ வச்சு மாதம் 2 லட்ச ரூபா வருமானம் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? இந்தா இப்போ எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது. அப்படி தான் நம்மனே. அதனால் நான் கருப்பேன் கூடவே இருக்கேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்னை பார்க்க வந்துடணும். இதை 3 கனியை கொண்டுட்டு போய் ஒன்று ஆஃபீஸ் கல்லாப்பட்டியில், ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிருக்கு, ஒன்றை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்க கூடவே வரம்போ. கருப்பசாமி மாடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் எனக்கு மல்லிகைப்பூ மாலை கொடுத்தது யாராமானே? நீ தானே கொடுத்த? அப்போ இன்னைக்கு கேட்டேன் இங்கே. அப்போ அம்மாவை பௌர்ணமிக்கு மட்டும் போட்டேன். அப்படியா? அப்போ நான் தான் மாற்றி சொல்லிட்டேன்னா? ஆமாம், பௌர்ணமிக்கு ஏதோ மாதத்தில் ஒரு நாள் போட்டேன். அப்போ ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் அப்போ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கணும்ல? பௌர்ணமி போட கிடைச்சி பௌர்ணமி போடலான்னு விட்டேன். சரி, தவறாமல் கொடுத்துருவேன். பௌர்ணமி சரி, போய் காலையில் வந்துடுவோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து சிக்கல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி வர தை 3ஆம் தேதியிலிருந்து நீ கேட்டது போல் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். மாட்டை மாற்றணும். மாற்றிட்டே இல்லையா? ஏன் மாற்றலை? சரி, இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்து சீக்கிரமாக வந்துடுவேன். வந்தால் கொடுத்து தாட்டி விட்டுரு. நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை எனக்கு வந்து சொத்து தகராறு. கூட பிறந்தவளே கேஸை போட்டுட்டா. அப்படி தான்டாமானே? அதனால் இப்போ வெள்ளாமல் என்னால் பண்ண முடியல. அதனால் வெள்ளாமல் பண்ணணும். அதனால் ஒன்று கேஸ் வாபஸ் வாங்கணும், இல்லாட்டி பைசல் பண்ண முடியணும். அப்படி தான் உன்னோட கேள்வி. போய் காலைல வந்துடுவோம். அதே போல் உனக்கு பைசல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து நீ கேட்டது போல் அந்த கார்டு நம்ம ஓட்டணும். அடுத்த தை 7ஆம் தேதிக்கு மேலே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். அதுக்குள்ளே உனக்கு முடிவு வந்ததையும் நீ ஓட்டலாம். அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா நீ போய் உதவுற மாதிரி கருப்பசாமி சிக்கல் எடுத்து விடுவேன். இப்போ பேச்சுவார்த்தை இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு சிக்கல் கொண்டு உருவாக்குவேன். அந்த சிக்கல் உருவாக்குனா மட்டும்தான் பிறந்தவனோட தயவு தேவைப்படும் போது நீ போய் உதவுனா சரி பரவாயில்ல, பைசல் பண்ணி நீயே ஓட்டு, அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு நல்லபடியாக அதுலேருந்து உனக்கு மீட்டு கொடுத்தா போதும்ல? போய் காலையில் வந்துட்டு ஓடும். அதே போல் தை 7க்குள்ளே ஒரு வாய்ப்பு பிரச்சனை உருவாக்குவேன். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு நீ நினச்சது போல் உனக்கு அந்த கார்டு நமக்கு வந்துடும். எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி தரணும். ஆமாப்பா, அதை உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் அந்த கார்டு இப்போ எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்கியா? இதை 4ஆக மட்டும் அறுத்து போட்டுருமானே. சரி, 4 மூளைக்கு அறுத்து மட்டும் போட்டுரு. எனக்கு தெரியாது, நீ இதை எனக்கு ஒரு முடிவு பண்ணி தரணும். அறுத்து போட்டு பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி கூட இருக்கிறவனே குழி பறிக்கிறான். அப்படி தானே? அதனால் நம்ம வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவனே குழி பறிக்கிறான். இதைத்தானே முன்னையே சொன்னேன். அதனால் நான் கருப்பசாமி வந்து உன்னோட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு கருப்பை நான் வந்து வழக்காடி பார்த்ததில் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது கருப்பசாமி ஐப்பசி 21 நீ கேட்டது போல் வேலை வருமானம் அதுக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் வேலையிலையும் குறை வராது, வருமானத்துலேயும் குறை வராது. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்தாங்க. ஐப்பசி 21ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு சிலது வந்தால் பாரு, வரலைன்னா எதுவும் பேச வேணாம். 21க்கு மேலே நீ நினச்சது போல் உனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அப்படி அமைச்சா போதுமில்ல? கருப்பம் கூடவே வரம்போ. அதுக்கு தான் அமைச்சு கொடுத்துறேன்ட்டானே. அதில் எந்த சிக்கலும் வராது. நான் கருப்பம் கூடவே வரம்போ. சரியா? அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினா என்ன வந்து பார்த்துடணும். இப்போ ஒருத்தன் சொன்னபடி கேட்காம இருக்கேன், இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம். நான் கேட்க வச்சிடம்போ. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும். அதில் புதுசாக ஒரு வழியும் காட்டுனேன். உனக்கு காட்டுனேன் இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு 2.5 லட்சம் கொடுத்தாலும் கூட போதும். அதை தான் இப்போ சொன்னேன். 3 லட்சம் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு 2.5 லட்சம் கொடுத்தாலும் கூட போதும்ல?
அதனால் கருப்பசாமி நம்ம புதுசாக தொழிலை தொடங்கலான்றது கூட இருக்கிறவங்கள பார்க்க சொல்லிட்டு இதுக்கு போகலான்னு ஒரு முடிவு வச்சுருக்கோம், கிட்டவா. அப்போ தான் நம்ம 40 லட்ச ரூபா கடனையும் கட்ட முடியும். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து உனக்கு அந்த ஜாப்பும் கிடைக்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல. சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி அமைச்சு தரேன்டாமானே. நான் தானே வழி கட்டினேன், அதே மாதிரி உனக்கு வேலையும் சீக்கிரம் வந்துடும். நான் கருப்பன் கூடவே வரேன்பா. ஆக மொத்த கடனை சீக்கிரம் கட்டணும், கட்டாயம் கருப்பன் கட்டி கொடுத்துருவேன். தகரியமாக போ. நவம்பர் 2-3 ஜாயின் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற அளவுக்கு உனக்கு கருப்பை அமைச்சு கொடுத்துறேன், சரியா? கூடவே வரம்போ. இது 2.5க்கு தான் ஒத்துக்கல, நான் ஒத்துக்க ரெடி. அதுக்கு மேலே வருமா இல்லை அதுக்கு கீழே தாண்டா வருமானே. அதனால் 2.5 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணி உனக்கு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வந்து டிரைவர். அதனால் கருப்பசாமி நிரந்தரமான ஒரு தொழில் எனக்கு அமையணும், அப்படித்தாண்டாமானே. அதனால் நிரந்தரமான ஒரு தொழில் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படின்னா ஒன்று வேலை கிடைக்கணும், அப்படின்னா ஒன்று இலக்கணுமா. அப்படின்னு என்ன? குடிக்கிறத நிப்பாட்டணும். நிப்பாட்டணும் அப்படின்னா ஒன்று இழந்தோம், அப்படின்னா ஒன்று கிடச்சிரும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணலாம்? நிப்பாட்டிடலாம். அதில் எந்த மாற்றம் இல்லை. கூட யார் வந்திருக்கா? வர சொல்லு. எனக்கு பால் மட்டும் வேணும்டாமான. வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்தே வாங்கிட்டு இல்லையா? சரி, இங்கே உட்கார். ஒருத்தன் போய் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி மகனை எப்படியாவது எனக்கு சேர்த்து வச்சிடணும். மகனை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். இப்படிதான்டா மகனை. சொத்தும் வெளியில் போகக்கூடாது, இருக்கிறது வீணாகவும் போயிடக்கூடாது. அதனால் குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லபடியாக வாழ வச்சிட முடியுமா? உன்னோட கேள்வி. கட்டாயமாக சேர்ந்து வந்துடுவேன். பொருள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்பு எதுவும் இல்லை. அதனால் பயப்படாமல் அங்கேயே ஓடட்டும், சரியா? அதனால் தாயின் தகப்பனை முதல் மாதிரி இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு இருக்கான்ல. அதே போல் நான் கருப்பசாமி முழுசும் உனக்கு மாற்றி கொடுத்து உனக்கு சொன்னபடி கேட்க வச்சு மகனும் வரணும், மகனும் வரணும். அதனால் கருப்பசாமி எந்த இடம் இல்லாமல் உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றோம். இதை பாங்கா வச்சுக்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு, கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் இப்போ பள்ளிக்கூடம் கரெக்டாக போகிறேன்னா போகிறேன். இப்போ நீ தான் இப்போ சொன்னீங்க போக மாட்டேன் அப்படின்னு. அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக பேசவும் வச்சு படிக்கவும் வச்சு கருப்பசாமி 4 பேருக்கு போல் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், சரியா? அதே மாதிரி நமக்குள்ள சொத்து பிரச்சனை அது சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு இன்னொரு 13 நாள் பொறுத்துக்க, சரியா? 13 நாளைக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போலயே உனக்கு சொத்து பிரச்சனை சீக்கிரமாக உனக்கு தீர்த்து கொடுத்து, அதே போல் கருப்பசாமி வந்து நல்லபடியாக கடனையும் கட்டி நம்ம பாஸ்ட் புட்டி வியாபாரம் பண்ணுறோம். பாஸ்ட் புட்டி வியாபாரத்துலேயும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதனால் குடிக்கிறதுக்கு ஞாபகம் வருதாடாமானே? வரல இல்லை. குடிச்சு அப்படின்னா இருக்கிற பகுதினால வீணாக போச்சுல்ல. அதே மாதிரி இதை வீண் போகாமல் காப்பாற்றி கொடுத்து கடனையும் கட்டி 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. நான் கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் மதுரை வயிற்றுப்பா. மதுரை கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ பேச்சு ஓரளவுக்கு பேசுகிறானா? பேசுகிறேன். அதே மாதிரி படிப்பும் நல்லபடியாக படிக்க வைக்கணும். நல்லபடியாக கருப்பசாமி படிக்க வச்சிட்றேன். மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் கணவருக்கு ஒரு பிரச்சனையாகி இப்போ கேஸில் வந்து ரிமாண்டு பண்ணியாச்சு, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி தப்பு நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு தெரியல. தப்பு நடந்தது தான், சரியா? அதனால் சிக்கலும் ஆகிப்போச்சு. அதனால் கருப்பசாமி ஜாமீன் கிடைக்கணும், உன்னோட எதிர்பார்ப்பு தானே? அதனால் கட்டாயமாக ஜாமீன் இன்னும் 21 நாளில் கிடச்சிரும். 21 நாளுக்குள்ளே, சரியா? நம்ம எதிர்பார்த்ததை போல் இன்னும் சிக்கல் வந்து வருமா? இது பழைய பிரச்சனைக்கு தான் வந்திருக்கணும், புது பிரச்சனையெல்லாம் கிடையாது, அப்படி தானே? அதனால் பழைய பிரச்சனை தான். பழசு வந்து தப்பு நடந்திருக்கு. அதனால் இன்னும் எந்த தப்பும் நடக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி அந்த கேஸ்லேருந்து பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி படிக்கவும் வச்சிட்றேன், அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி வச்சிட்றேன். கருப்பசாமி வாழ்க்கை நான் கொடுத்த வாழ்க்கை. அதனால் வீண் போகாமல் நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கடனையும் கட்டி 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருமாங்களே. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு வாங்கிட்டு வந்தாச்சா?
கூப்பிடு சகோதரனை. அதில் நிரந்தரமான ஒரு தீர்வும் கொடுத்து நல்லபடியாக வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு அமைச்சும் கொடுத்துறேன்டாமானே. ஆனால் என்னை மீறி குடிச்சிட்டு இங்கே வராமல் இருந்தால் குடிச்சிட்டாலும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. வரவே இல்லைனாலும் ஒரு கையும் காலும் வராது, முன்கூட்டியே சொல்லிட்டேன். இப்படி பண்ணிட்டிய சாமின்னு என்கிட்ட வந்து கேட்டக்கூடாது. அதே போல் சரக்கு அடிக்காமல் இருந்து அப்படின்னா அடுத்த ஒரு 13 நாளில் இருந்து நம்ம எதிர்பார்த்தது போல் நிரந்தரமாக இப்போ கிடைக்கிற வேலை டெம்பரவரியாக கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு 3 மாதத்துக்கு செய். 3 மாதத்துக்கு அப்புறம் நிரந்தரமாக கிடைக்கிற மாதிரி உனக்கு கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து 2.25 வருஷம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சொந்தமாக வாகனம் வாங்கி ஓட்டுற அளவுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதுக்குள்ளே வாழ்க்கையும் ஒரு வாய்ப்பு அமைச்சு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன். ஆனால் மீறி நடந்துட்டீங்கன்னா நான் பொறுப்பில்லடமான இப்போவே சொல்லிட்டேன். சரியா? ஆமாம், சரியா? நான் சொன்னதை மட்டும் செய்ய சொல்கிறேன். சொல்லி போட்டு குடிச்சாமானே சொல்லு. இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கொடுக்குற கனியை நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? வேலை அமைச்சிறேன். அதே மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுருட்டு கொண்டுட்டு வா. தைதீந்து மாசிலேருந்து உனக்கு கண்ணுக்கு சிக்கிற மாதிரி வாழ்க்கைக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இது உன் சகோதரனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். இதை நீ வச்சுக்க. கருப்பம் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் மளிகை கடை வச்சுருக்கேன். அதனால் வாழ்க்கைக்கு நல்லபடியாக கருப்பசாமி என்னைய வந்து சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி தரணும் அப்படிங்கிற போல் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணுமா? அப்படித்தான மகளே? அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் கொடுத்த பக்கம் ஒரு பக்கம் பணம் வேறு கொடுத்து சிக்கல் உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதானே கேட்குறக்கும் பயமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து தானாக தேடி கொடுக்குற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? அப்படி தானே? அதனால் கேட்டாலும் பிரச்சனை எல்லாம் வராது. சரியா? கொடுத்த காசு தானே கேட்குறேன். என்ன பதவியில் இருந்தாலும் பயப்பட வேணாம். அதனால் மகன் வந்து அவன் அப்படியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட நடந்துக்க மாட்டான். வெளியில் எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி. அதனால் நம்ம பணம் நமக்கு வந்துடும். சரியா? வாழ்க்கையும் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு தேடி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் தை 3ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே கருப்பசாமி நான் தொலாவி பிடிச்சிட்றேன். சரியா? அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சம் வந்துச்சு அப்படின்னாலும் வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நமக்கு நல்ல இடமா பார்த்து நான் தொலாவி பிடிச்சி வச்சிடறேன். சரியா? தை அதை விட்டால் ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே முடிச்சிடலாம். இந்தா ஒன்றை கல்லாப்பொட்டியில் வச்சிரு. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதை விட பணம் கொண்டாந்து கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கருப்பசாமி நல்லா படிக்க வச்சிடறேன். அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம். பிள்ளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஸ்ரீரங்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒரு ஆள் என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் கேஸுக்கு போய் எல்லாம் சிக்கி சின்னாவனப்பட்டு சீரழிஞ்சு எல்லாம் அவமானப்பட்டு சாகிற ஸ்டேஜுக்கு வந்தேன். இப்போ அந்த பிரச்சனை என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் இப்போ முடிச்சாச்சு. முடிச்சாச்சு இல்லையா? அப்போ நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நீ சொல்லு. இப்போ எனக்கு கம்பெனியில் பிரச்சனை அப்படி தானே? அடுத்து புதுசாக உருவாயிடுச்சு கம்பெனியில் பிரச்சனை. முதல் நீ என்ன கேட்டுடா வந்த? இப்போ கம்பெனியில் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னடாமான? நீ சொல்லு. உனக்கு நல்ல ஒரு பதவியும் கொடுத்து நல்ல வேலையும் கொடுத்து உன்னை மதிக்கிற அளவுக்கு நான் கொண்டே வச்சுருந்தேன். அதை கெடுத்துக்கிட்டது யார்? நீ தானே? அப்புறம் இப்போ டார்ச்சர் ஆகுதுன்னு என்ன பண்ணுறது? அந்த கெடுத்ததை நான் மறுபடியும் என்ன பண்ணேன்? அதை துடைக்கணும். தெரிஞ்ச தெரியாமல் தப்புன்னு ஒத்துட்டு என் காலில் விழுந்ததுனால அந்த பிரச்சனையும் உனக்கு ஒழிச்சு விட்டு அதை அப்படியே திசை திருப்பி விட்டுட்டேன். நீ கேட்டையில அந்த பிரச்சனையிலேருந்து வரலினா நான் தான் ஜாகணும் சாமி. நீ தானே கேட்ட? அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணேன்? வேறு பக்கம் திசை திருப்பி அங்கே போயிடுச்சு. போச்சா போலியா? இப்போ பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாளா? இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிஞ்சது. நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நீ சொல்லு. எனக்கு ஒரு புல் பாட்டலும் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை. இப்போ உனக்கு வசதி இல்லாதனால அது மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். நீ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும்ல.
எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுக்கணும். சரியா? திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு இப்போ கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை இப்போ புதுசாக இருக்குது. அந்த கம்பெனிலையும் டார்ச்சர் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். அதே மாதிரி இந்த சிக்கலெல்லாம் உருவாக்கணும், உனக்கு ஒரு பிரச்சனை தண்டனை கொடுக்கணும். நீ அப்படி தானே உன்னோட எதிர்பார்ப்பு. அதனால் அதெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? அதனால் உனக்கு வந்து என்ன பண்ணணும், வாரத்தில் எங்கே சுற்றினாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் இங்கே வந்துடணும். இன்னும் ஒரு 11 மாதத்துக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதனால் இருப்பிடம் வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால் இருப்பிடத்தை மாற்றணும். சரியா? ஐப்பசி 30 முடியறதுக்குள்ளே உன்னோட இருப்பிடம் நல்ல இடமும் உனக்கு நான் தொலைவி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அந்த இடம் சரியில்லைப்பா, அதை மாற்றிடு. சரியா? போய் காலைல வந்துட்டோம். அதனால் வர்றேன். ஆமாப்பா, ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து கிடா வெட்டி பொங்க வச்சிடணும். எதுக்கு? இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் அனுப்பிச்சுட்டதுக்கு. அப்படி தானே? இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தானே முடிச்சுட்டு இருந்தேன். அதனால் இதுக்கு ஒரு தீர்வே தெரியாது. அதனால் திரும்பிக்கு இது போயிட்டு என்ன பண்ணுறது? அப்படி தானே? சொல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லாமல் போனோன்னா அவளை உசுறு அவ்வளோதான் சொல்லித்தானே விட்டேன். அதனால் நான் கருப்பசாமி எல்லாம் திருத்தி ரெடி பண்ணியாச்சு. மீண்டும் அந்த பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் நீ என்ன பண்ணணும், வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு குடும்பத்தோட பால் குடம் எடுத்துடணும், கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். இந்தா ஆடி அம்மாவாசைக்கு. இப்போ செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதியும் இல்லை, அதனால் நான் செய்யவும் சொல்லலை. சரியா? கம்பெனியில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து 4 பேர்த்து போல் மதிக்க வச்சு கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு என்ன பண்ணணும், நான் சொன்னதை எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். இங்கே வடமன் எப்படி எல்லாத்தையும் நான் தான் சொல்லிட்டேன், பழையபடி இன்னொரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்ட்டு. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இந்த 30 நாளைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. சரியா? இப்போ அது அவசரத்துக்கு ஆகாது மகளே, அந்த கேஸ் முடிக்கலாம். ஆனால் இப்போ அவசரத்துக்கு அது ஆகாது. அதனால் நம்ம சம்பாரித்து தான் கடன் கட்டணும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கிட்ட அவமானப்படணும் அப்படிங்கிறது விதி. இன்னும் ஒரு 8 மாதத்துக்கு அப்படிங்கிறதுனால 3/4 எல்லாம் அவமானப்பட்டாச்சு. தப்பாக எல்லாம் பேசி பக்கத்துலேயும் எல்லாம் முடிஞ்சு போய் எல்லா பேரும் கெட்டு போச்சுல்ல. அதனால் இப்போ அதிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ கம்பெனியில் ஒரு சில பேரெல்லாம் பேசுவான் ஒரு 8 மாத காலத்துக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்துடு. உசுருக்கு சேதம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துரு. அவமானப்படுறதெல்லாம் நீ கிடையாது. தப்பு செஞ்சது யார்? தண்டனை அவன் தான் கொடுக்கணும். அதனால தான் வந்து வெளியில் தெரியாமல் உனக்கு பிரச்சனையை அமைச்சு கொடுத்துருக்கேன். ஒருத்தன் சொல்லி அனுப்பிச்சான்ல, நேராக இங்கே போனேன் அப்படின்னா உனக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி உனக்கு வழிகாட்டி விட்டான். அப்படி தானே? அவங்ககிட்ட சொன்னையா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு மட்டும்தான் கொடுக்காம விட்டேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து கொடுத்துடணும். நான் கருப்பன் கூடவே வரும்போது. அப்படியா? சரி, கேஸுக்கு வேணால் ஒரு வாய்ப்பு பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா, பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி தரம்போ, சீக்கிரமாக அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் மக கொஞ்சம் சரியில்லை, என்னோட மக கொஞ்சம் சரியில்லை. அதனால் கருப்பசாமி அதை எப்படியாவது திருத்தி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அதிலிருந்து உனக்கு மீட் எடுத்து கொடுக்கணும். அப்படியே இல்லையா? நீ யார்? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. கிட்டவா, நீ முன்னாடி வா. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ வேடாமன, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ வா. இதில் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த கனியில் ஊசி தெரியும்ல, குண்டூசி தெரியும்ல, அதில் ஒரு 18 ஊசி எடுத்து எப்படியாவது திருத்தி கருப்பசாமி எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படின்னு குத்தி கொண்டுட்டு புளி மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். சரியா? மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார். அடுத்த 13 நாளில் மொதல் பிரச்சனையை கொடுத்து நான் கருப்பசாமி காப்பாற்றி அதிலேருந்து நல்ல ரோட்டில் போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கருப்பசாமி கொடுத்தா போதுமா? நான் அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். நான் சொன்னதை மட்டும் செஞ்சு கொண்டுட்டு வா. கூடவே வரும்போ கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் கடனை கட்டணும். அப்படி தானே? வீட்டு மேலே இருக்கிற கடன் எச்சாகிக்கிட்டே இருக்குது. அதனால் கருப்பசாமி அந்த கடனை கட்டி கொடுத்து அதனால் இருக்கிறவனை வெளியேற்றணும். அப்படி தானே?
அதனால் கருப்பசாமி உனக்கு வெளியேற்றி கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போலயே அந்த இடத்துலேருந்து நம்ம ஜமாளித்து வெளியில் வரணும். கட்டாயம் வெளியில் வந்துடலாண்டாமானே. இன்னும் ஒரு 30 நாள் மட்டும் பொறுத்துக்க. அதுலேருந்து வெளியேற்றக்கூடிய நம்ம மொழி எல்லா முயற்சியும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் அதில் 4 அறுத்து உன்னோட இருப்பிடத்துக்குள்ளே மட்டும் போட்டுரு. சரியா? அவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையை கொடுத்துருவேன். உனக்கு கடனையும் கட்டி நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதும்ல. கிட்டவா நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். நல்லபடியாக கருப்பசாமி அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வச்சிடறேன். உன்னோட இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. நான் கருப்பன் கூடவே வரம்போ. அதைத்தப்ப நானே சொன்னேன். போய்கிட்டே இருக்காதனால நான் கருப்பசாமி இன்னிலேருந்தே சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி கருமத்தம்பட்டி உயர்ச்சிப்பா. கருமத்தம்பட்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்ததில் மருத்துவ செலவெல்லாம் இல்லாமல் எல்லாம் சரி பண்ணியாச்சு. அப்படித்தானே? அதனால் மருத்துவத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துடுச்சு. அதனால் கருப்பசாமி உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். சரியா? அதனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை. அதே மாதிரி இப்போ நமக்கு ஏதாரம் வந்து கொஞ்சம் கண்ணுக்கு காட்டுறமே தவிர வருமானம் இல்லை. அதனால் என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா. அதுக்குள்ளே நான் பார்த்துட்டு இருந்தேன் ஓடு. அதே போல் கருப்பசாமி அடுத்த இன்னொரு 1 வாரத்திலிருந்து அப்படியே சின்னதாக ஆரம்பிப்போம். சரியா? சின்னதாக கருப்பசாமி உனக்கு ஆரம்பிச்சு வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றணும். அதனால் உனக்கு அப்பப்போ உடம்பு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அப்படி தானே? அதனால் இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் தொழில் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும். நீ தான் கூட இருக்கணும் சாமின்னு என்னை கொண்டுட்டு போய் என்னை நினச்சி நடவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். சரியா? படித்த படிப்பு கொண்டான வேலையும் கொடுத்து நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கூடவே வரம்போ. அப்படியா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்டாமானே. நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் சென்னை வச்சுப்பா. சென்னை என் தகப்பனோட சொத்து எனக்கு நல்ல முறையாக வரணும். அது கேட்காம வரணும். அப்படி தாண்டாமானே. அதனால் நம்ம தகப்பனோட சொத்து இந்த தை வரைக்கும் பார்க்கலாம்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன். சரியா? தைக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா. அதில் வந்து நல்ல முறையாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா. இந்த கருப்பசாமி உனக்கு நான் கூட வந்துடுறேன். எங்கே சுற்றினாலும் 15 நாளைக்கு வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். நான் கூடவே வரம்போ. அப்படி இருந்தா பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு 2 நாளைக்கு. சரியாக போயிரும்போம். கருப்பசாமி மறுபடியும் திருச்சி வச்சுப்பா. திருச்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லாமே இப்போ ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. அப்படி தானே மகளே? அதனால் ஏட்டிக்கு போட்டியாக்குறது உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 33 நாள் மட்டும் இப்படி இருக்கணும். கவனமாக இருக்கணும். 33 நாள் கிட்ட யாருக்கிட்ட எந்த வாயும் கொடுக்க வேணாம். அது கணவனாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், என்னோட மாமனார் மாமியாவாக இருந்தாலும் சரி. 33 நாள் கழிச்சு தன் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ கேட்டதை போலே உனக்கு நல்லபடியாக உன்னைய இப்படி நிலையை நிப்பாத்தி வச்சு வேணுங்கிறத கருப்பசாமி நீ கேட்ட வார்த்தை உனக்கு கொடுத்தா போதும்ல. கிட்டவா நம்மளையும் மதிக்கிறது மாதிரி கருப்பசாமி உருவாக்குவேன். அந்த காலங்களும் இன்னொரு 33 நாள் பொறுமையாரு. நீ கேட்டதோட எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் தான் நீ வராதுன்ட்டேன். 33 நாளைக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு காப்பாற்றிடுவேன். 33 நாளைக்கு எதுவும் பேச வேணாம். பௌர்ணமிக்கு எனக்கு வந்து பாரு. மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடு. நான் அதுதான் சொன்னேன். எல்லா சிக்கலும் வரும். 33 நாளைக்கு தான் அது. 33 நாளைக்கு அப்புறம் அவனே வழி அனுப்புவேன். போயிட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் கருப்பசாமி எல்லாம் மாற்றி அமைப்பேன். டைம் வந்து இப்போ கொஞ்சம் நேர காலம் சரியில்லை. இருந்தாலும் யாருக்கிட்ட எதுவும் வாய் கொடுக்காம போ. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். இது எல்லா மக்களும் தெரியாமல் கொடுத்தாலும் சரி, தெரிஞ்சு கொடுத்தாலும் சரி, சாப்பிட உள்ளுக்கு கொடுத்துரு. எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறம்போ. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு பூசாரி வேலையை முயற்சிப்பா. பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் 3/4 வாசி சரி பண்ணியாச்சு. சரியா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் அவரை தைரிந்து மாசி பங்குனி மாதம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் உடல்நிலையில் எல்லாத்துக்கும் இருக்கிறதும் நெய் நசுக்குன்னு இருக்கிறதெல்லாம் பங்குனி வரைக்கும் தான். பங்குனி முடியறதுக்குள்ளேயே கருப்பசாமி முழுசாக சரியாயிடும். அதனால் நீ அதெல்லாம் பயப்படாமல் இரு. அதனால் யாருக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து 4 பேர்த்து போல் நம்மளும் இருப்போம்.
நல்ல செய்தி நம்மளுக்கும் வந்துடும். அப்படிங்கும்போது 2026 கடைசி ஆகிறதுக்குள்ள நல்ல மாப்பிள்ளையா கருப்பசாமி நான் தொலாவி பார்த்து நீ கேட்டது போலயே நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொலாவி வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். இதை பாங்கா வச்சுக்க. அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் வந்துடும். இல்லை மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா என்னை பார்க்க வந்துடு. என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அமைச்சு கொடுத்துறோம். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் எம்ப்ராய்டிங் தொழில், இதில் எம்ப்ராய்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் அப்படி தான் நம்மண்ணே. அதனால் கருப்பசாமி நமக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதனால் நம்மளாக அழிக்காமல் இருந்தாலும் எல்லாம் நம்பி ஏமாற்றி அதனால் போயிடுச்சு. அதனால் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுத்து அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துடுவான். இப்போ உன்னை இருக்கிற பிரச்சனையெல்லாம் வர பௌர்ணமிக்குள்ளே கருப்பசாமி ஒரு ஓரளவுக்கு ஓர்சல் பண்ணிடுண்டாமானே. அதனால் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து நம்மளோட எதிர்பார்ப்பு நல்லபடியாக ஆளும் அமைச்சு ஆர்டரும் பிடிச்சி கொடுத்து உனக்கு பழையபடி வாய்ப்பு அடுத்த 1.25 வருஷத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு நீ எப்படி இருந்தையோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? பௌர்ணமிக்குள்ளேயே யார் யார் எப்படிங்கிறத இன்னமும் ஒரு சிலரை கண்ணுக்கு காட்டுவேன். அதை நீ பார்த்துக்க. நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். ஒன்று எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், ஒன்று ஆஃபீஸில் வச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உனக்கு நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. என்னை கருப்பை காப்பாற்றி கொடுத்துடணும் பாரு. அதனால் வேறு நபர் யாரும் கூட செட்டு சேர்த்தக்கூடாது. நான் என்ன சொல்லி என்ன பண்ணாலும் சரி, சரியா? பார்ட்னரும் ஆகாது. நான் கருப்பன் கூடவே வரம்போ. போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எப்படியாவது மனைவியை வந்து சேர்த்தி வச்சிடலாமா பிரித்து வச்சிடலாமா அப்படின்னு போய் பார்த்ததுல கருப்பசாமி சேர்த்தி தாண்டா வைக்கணுமான அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். நீ என்ன பண்ணுற? எப்படி சொன்னாலும் சரி அப்படி தானே. ஆனால் வந்து ஆக மொத்தம் அவன் ஒத்து சேர்ந்து வந்தால் சரிதான். அதனால் கருப்பசாமி நியாயமாக பார்த்தா அது சரி வராது போல தெரியுது. அதனால் கொடுக்க வேண்டிய கொடுத்தா மட்டும்தான் சொன்னபடி கேட்பான். அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணி தந்துடுறேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நீயும் சேர்ந்து வரணும். ஞாயிற்றுக்கிழமை வருவில்ல? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரணும், சரியா? நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுக்கு என்ன பண்ணினாத்தான் ஒரு தீர்வு வரும் அப்படின்னு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறதுல சொல்லாமல் கதறிட்டு அவள் வரணும், சரியா? நீ போய் வழியை போகணும், தனி குடித்தனம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே யோசிப்பான். இப்போதைக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால் நீ கேட்டது போலயே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன், சரியா? அதனால் தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்தேன்டாமானே. அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மறுபரிசீலனை பண்ணிடுவேன். அவன் வந்து இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படி அதனால் கதறிட்டு வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். பிரித்து வச்சிடலாம்னு பார்த்தேன், அது சரியாக வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை, சரியா? சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன், சரியா? நீ வரணும், சரியா? உன் சகோதரன் வந்து ஞாயிற்றுக்கிழமை 3 பேர் இதே மாதிரி வரணும், கூடயே வரப்போ. இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் எனக்கு சேர்த்தி வாழ வைக்கணும் கருப்பசாமி அப்படின்னு என் பேரை சொல்லி பகுதியை சாப்பிட்ரு. பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. என்னை மனசார நினச்ச அப்படின்னா மனசார கண்டிப்பாக கொண்டாந்து சேர்த்திடுவேன், கூடயே வரப்போ. கருப்பசாமி மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. இன்னும் நம்ம வாழ்க்கையை எட்டி பார்க்கல, நம்ம வாழ்க்கையை இன்னும் எட்டி பார்க்கல. அதுக்குள்ளேயே இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு சீக்கிரமாக இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு, வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும், அதே மாதிரி சிக்கலும் சீக்கிரமாக தீரணும். அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் நான் சரி பண்ணி தரேன். அதனால் ஒன்று விடணும். அதனால் விட்டுடலாமா? விட்டுடலாம். சரி, போய் காலைல வந்துட்டோம். சரி, பால் வாங்கிட்டு வந்த இடமாண்ணே. எனக்கு ஒரு ஆள் வேணும்ல. என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும், சரியா? சொன்னபடி கேட்டால் வாழ்க்கையில் நல்லபடியாக 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து குடும்பத்தில் நல்லபடியாக நானாக தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். சொன்னபடி கேட்கலைன்னா
கேட்கலன்னா தண்டனை கொடுக்கணும். இப்போவே சொல்லிட்டேன். ஏதா இருந்தாலும் கருப்பசாமி சொல்லிட்டு தான்டா மோனை செய்வேன். சரியா? அதனால் பால் வாங்கிட்டு வந்தது இப்படி கொண்டுட்டு போய் கோர்த்து விட்டுட்டியடா அப்படின்னுலாம் கேட்டக்கூடாது. முதவே சொல்லிட்டேன். அதனால் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னோட பாதையில் வா. கொஞ்ச நாளைக்கு நீ நினச்சதை விட நல்லபடியாக கருப்பன் வாழ்த்தி அமைச்சு கொடுத்துறேன். அதான் விட்டு சொல்லிட்டாரு தெரிஞ்சா உனக்கு அந்த பொண்ணை நீ மறந்து அது ஆகாது. பால் கொண்டு வரட்டேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். நம்ம எதனாலடமான சரக்கு அடிக்கிறோம்? எதை நினச்சி அடிக்கிறேன்? அதுதானே? அதனால தான் சொன்னேன், இதையும் விட்டுறணும் அதையும் விட்டுறணும். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு அது சரியாக வராதுடாமானே. அதனால தான் பால் வரட்டு அப்படின்னு. அதனால் இதையும் விட்டுறணும் அதையும் விட்டுறணும். அதனால் அந்த பிள்ளை நம்ம வாழ்க்கைக்கு சரி வராது. அதனால் கருப்பசாமி நானே எண்ணி 6-7 மாதத்துக்குள்ளே உனக்கு நானாக தொலாவி பிடிச்சி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? அடித்தா கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். குடி. கடைசிக்கும் அதுதான், முதலுக்கும் அதுதான். முடிவு பண்ணிக்க. அதே போல் கருப்பசாமி 3 நாளைக்கு பகுதி எலுமிச்சம்பழத்தை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ 2 ஆளும் வர சனிக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். நீயும் வரணும். சனிக்கிழமைக்கு நீ கேட்டது போல கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு வேற ஒன்று நானாக தொலாவி பிடிச்சி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் இன்னையிலேருந்து எந்த கான்டாக்டும் வச்சக்கூடாது. இப்போ சரக்குக்கும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கான், அவளுக்கு சேர்ந்து தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு ஃபோன் பேசியிருக்கிறேன் அப்படின்னு பேசினீனாலும் அப்போவே தண்டனை கொடுத்துருவேன். அதனால் எந்த உறவும் வச்சுக்கூடாது. அதனால் நம்பரை மாற்றினாலும் சரி, இல்லை மாற்றாமல் வச்சுக்கிட்டாலும் சரி, பேசுனீங்கன்னா அப்போவே கொடுங்க. அடுத்த 12 மணி நேரத்தில் முதவே சொல்லிட்டேன். 2க்கும் சேர்ந்து தான் இப்போ கொடுத்துருக்கேன். சரியா? சனிக்கிழமை என்ன வந்து பாரு. சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பாடுறேன்.